வணக்கங்க, நான் பிரேம் மைரோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. நம்ம வந்து பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் சின்ஸ் பார்த்தீங்கன்னா 1992 பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் நிப்பிள்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் பிரான்ச் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஷெட்டில் இருக்கிறோம்னா இப்போ அன்னூரில் ஷெட்டில் இருக்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக் பிளான் ஃபீடிங் சிஸ்டம், நிப்பிள் சிஸ்டம் இந்த ஷெட்டில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஷெட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம், நிப்பிள் சிஸ்டம், ஃபாகிங் சிஸ்டம், கர்டைன் சிஸ்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க் சிஸ்டம், இது எல்லாமே நம்ம இன்னோஸ்ல ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம் வந்து ஒரு 2-3 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஷெட்ல வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம் என்ன டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம்னா, இது வந்து நம்மளோட நியூ மாடல். இந்த நியூ மாடல்ல வந்து அந்த பழைய மாடலுக்கு நியூ மாடலுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, நம்ம பழைய மாடல்ல அதர் கம்பெனிஸோட பேன் ஃபீடர்ஸ்ல டே ஓல்டு சிக்ஸ் வந்து உள்ள போயிடும். அப் டு 4 days வரைக்கும் சிக்ஸ் வந்து உள்ள போகும். பட் ஆனா நம்மளோட பேன் ஃபீடர்ல வந்து ஃப்ரம் டே ஓல்டு முதல் கொண்டு வந்து சிக்ஸ் வந்து உள்ள போறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி கிரில்ஸ் வந்து சிக்ஸ் உள்ள போகாத மாதிரி ரொம்ப லீனியண்டா கொடுத்துருக்கோம். உள்ள போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேன் ஃபீடரோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு மற்ற பேன் ஃபீடர்ஸோட இந்த பேன் ஃபீடர் வந்து அரௌண்ட் 2.75 kgs பக்கமா பிடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சுனாலோ ஏதாச்சுனாலோ அதிகமான டைம் வந்து உங்களுக்கு ஃபீடு வந்து இதுல இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடு கெப்பாசிட்டி ஜாஸ்தி நாட்டிக்கு ஒரு அரௌண்ட் 8 to 9 hours வரைக்கும் ஃபீடு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ நம்ம இந்த பேன் ஃபீடிங் சிஸ்டம்ல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, மற்ற பேன் ஃபீடர்ஸ்ல வந்து டே ஓல்ட் சிக்ஸ் வந்து என்டர் ஆகும், நம்மளதுல வந்து என்டர் ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி நம்ம பேன் ஃபீடர்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எதுவுமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ஓல்ட்ல இருந்து 45 days வரைக்கும் உங்களுக்கு கோழி பிடிக்கிற வரைக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. விஞ்ச்ல வந்து ஹைட் பண்ணா மட்டுமே போதும். அதனால என்ன அட்வான்டேஜ்னா, ஃபார்மர்ஸுக்கு அவங்க வந்து எப்படி டர்போ ஃபீடர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம பேன் ஃபீடர் யூஸ் பண்ணா போதும். மற்ற பேன் ஃபீடர்ஸ்க்கு 10 days பொறுக்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 hours மேல டைம் எடுத்துக்கும். அது கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கணும். அந்த மாதிரில எந்த இஷ்யூஸுமே இருக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற பேன் ஃபீடர்ஸ்ல ஒரு டைம்ல வந்து வெறும் 12 கோழி மட்டும் தான் சாப்பிட முடியும். ஆனா நம்ம பேன் ஃபீடர்ஸ்ல ஒரு டைம்ல 18 கோழி சாப்பிட முடியும். அதுக்கான 18 கிரில் கொடுத்துருக்கும். அட் டைம்ல வந்து பெரிய கோழிங்கும் போது 14 இருந்து 16 வரைக்கும் கோழி சாப்பிட முடியும். சிக்ஸ் 18 கோழி தாராளமா 2 சாப்பிடலாம். இதுதான் வந்து இருக்கிறதுலயே பெரிய சைஸான பேன் ஃபீடர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மத்தத்தோட பேஸோட சைஸும் நம்மளோட பேஸோட சைஸும் கம்பேர் பண்ணா இருக்கலே நம்ம பேன் ஃபீடர் தான் இந்தியாவிலே பெரிய பேன் ஃபீடர். ஆக்சுவலி கெப்பாசிட்டியும் அதனால அதிகம். மற்ற பேன் ஃபீடர்ஸ் வந்து 2 கிலோ அதிகபட்சம் பிடிக்குது, நம்மளது வந்து 2.25 கிலோ பக்கம் வரைக்கும் பிடிக்குது. அதே மாதிரி இன்டேக் வந்து ரொம்ப ஈஸி. மற்ற பேன் ஃபீடர்ஸை கம்பேர் பண்ணல நம்ம பேன் ஃபீடர் வந்து இன்டேக் ரொம்ப ஈஸி. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 250 ஷெட்டுக்கு மேல வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறோம். 250 ஷெட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்குறோம். அரௌண்ட் எங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து 8 பிரான்ச்சஸ் பக்கமா இருக்கு. கம்பெனி பிரான்ச்சஸும் ஓனாவே நாங்க வச்சிருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா நீங்க எங்க போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது மோட்டர் இஷ்யூவோ இல்லை என்ன இஷ்யூவா இருந்தாலும் டேரக்டா நாங்களே வந்து பண்ணி கொடுப்போம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நிப்பிள் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம நிப்பிள் சிஸ்டம்ல பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 1 மினிட்டுக்கு வந்து 80 to 100 ml தண்ணி வருது. மற்ற நிப்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 60 to 80 ml தான் தண்ணி வருது. அதனால என்ன சம்மர் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் இன்டேக் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து கம்மியா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா ட்ரிங்கர்ஸ் வைக்கிற மாதிரி எல்லாம் வருது. பட் ஆனா வந்து நம்ம வந்து அப்படி பண்றது இல்ல. நம்ம நிப்பிள் சிஸ்டம்ல வந்து கரெக்டா ஒரு அடிக்கு ஒரு நிப்பிள் போடுறோம். கரெக்டா வந்து ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கு. அதனால என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிக்கு ஒரு நிப்பிள் இருக்கிற நாட்டிக்கு வந்து சம்மர் டைம்ல கூட கரெக்டா நிப்பிள் சிஸ்டம்க்கு வந்து தண்ணி கரெக்டா இருக்கு பேர்ட்ஸுக்கு. அதனால வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிங்கர்ஸ் வைக்க வேண்டியதில்லை. மற்ற கம்பெனிஸ்ல வந்து ரேட்டை கம்மி பண்றதுக்காக வந்து 1.25 நிப்பிள் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா 1.25 வந்து சஜஸ்டபிள் கிடையாது. அதனால வந்து சம்மர் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிங்கர்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம நிப்பிள் சிஸ்டம்ல வந்து அப்படி எக்ஸ்ட்ரா ட்ரிங்கர்ஸ் எல்லாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை. ஒரு மேல வர பைப்ஸ், அந்த ஜிஐ பைப் வந்து சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்றோம். அந்த ஜிஐ பைப் வந்து முழுக்க சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணும்போது அதோட வெயிட் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அதனால வந்து நிப்பிள் லைனோட ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நம்ம வந்து 3.8 kgs ஜிஐ பைப் போடணும். மற்ற கம்பெனிஸ்ல 3 kgs தான் போடுறாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக்கா இருக்கும். அதனால நிப்பிள் லீக்கேஜஸ் இருக்கும். நம்ம அப்படி கிடையாது. 3.8 தான் போடுறோம். அப்புறம் வின்ச்சஸ் உங்களுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே வந்து வெர்ஜின் குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம். பால் வால்ஸ் எல்லாமே வந்து டின் ஸ்டாண்டர்ட் பால் வால்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதனால மினிமம் உங்களுக்கு 10 years வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இருக்காது. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ற மாதிரி தரும். அடுத்து வந்து சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னா இமீடியட்டா ஒரு மினிமம் 48 hours அட்டன் பண்ணி தரோம். ஈவன் நிப்பிள் சிஸ்டமா இருந்தாலும் சரி, ஈவன் பேன் ஃபீடிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி, நாங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூவோ அப்பயே சால்வ் பண்ணி தரோம். நம்ம இப்போ வந்து இந்த ஃபார்ம்ல வந்து ஃபாகர் நம்ம தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபாகர் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ ஃபாகர்ல வந்து உங்களுக்கு 2 types இருக்கு, சிங்கிள் வே 4 வே. நம்ம ஃபார்ம்ல வந்து 4 வே ஃபாகர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
மேக்ஸிமம் பிராய்லர் ஃபார்ம்ஸ்ல 4-வே யூஸ் பண்றாங்க. முட்டைக்கோழி பண்ணையில வந்து சிங்கிள் வே யூஸ் பண்றாங்க. 4-வே ஃபாகர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு ஃபாகர் யூஸ் பண்றோம். அது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு கோழி வந்து நலையாது அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ஃபாகர்ல. அதனால வந்து உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு மார்டலிட்டி ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபாகர்ஸ்லயும் வந்து மோட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டா இதுக்கு தரோம். நம்ம ஃபாகர் வாங்கும்போது நம்ம மோட்டரே தரோம். அதனால வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இஷ்யூ எதுவுமே இருக்காது. மற்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இஷ்யூஸ் சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட அந்த கம்ப்ளைண்டே இருக்காது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடருக்கும் மேனுவல் ஃபீடருக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 200 அடி ஃபார்முக்கு வந்து ஃபீடு போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 5 minutes to 10 minutes போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு அந்த இது ஃபில் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்ல ஆட்டோமேட்டிக்ல ஆன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு ஃபில் ஆயிட்டா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபில் பண்ணா போதும். பட் ஆனா உங்களுக்கு மேனுவல் ஃபீடர்ஸ் அப்படி கிடையாது. இப்போ ஒரு 200 அடி ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 8 கிலோ ஃபீடர் வேணும். 8 kg ஃபில் பண்ணணும். ஒரு ஆள் போய் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் வந்து 2 to 3 hours எடுத்துக்கும். அடுத்து வந்து உள்ளே போய் கோழி டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் ஆட்டோமேட்டிக் ஃபீடர்ஸில் வந்து யாருமே உள்ளே போக தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபீடு வந்து ஃபுல் ஷெட்டுக்கும் போய்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா மார்டாலிட்டி இருக்காது. அடுத்து வந்து ஃபீடு வேஸ்டேஜ் இருக்காது. நம்ம இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க்கும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து டாடா சுப்ரீம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் தரோம். செயின் லிங்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, இப்போ வந்து உங்களுக்கு 8 feet வேணா எக்ஸாக்டாக 8 feet, 7.5 எக்ஸாக்டாக 7.5 feet, அந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கரெக்டாக நாங்கள் ரன் பண்ணி கொடுப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஷெட்டில் தான் போட்டிருப்பாங்க. நம்ம மயூரா இண்டஸ்ட்ரீஸில் ஃபர்ஸ்ட்டாக வந்து மர ஷெட்டில் போட்டிருக்கோம். இந்த ஷெட்டும் கூட மர ஷெட்டு தான். நம்ம போட்டிருக்கிற ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 60-70% ஆஃப் ஷெட் வந்து மர ஷெட்டு தான். நிறைய பேர் வந்து மர ஷெட்டில் போட முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பேன் ஃபீடிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒன்றும் இல்லை, ஒரு சைடில் வந்து ஹாப்பர் வச்சிருக்கோம், ஃபீடு போடுறதுக்காக ஒரு பின்னு. அடுத்து வந்து எண்டில் வந்து மோட்டர் வச்சிருக்கோம். உள்ள வந்து பைப் இருக்கும், ஃபீடர்ஸ் மாட்டிருக்கும். உங்களுக்கு வந்து ஹாப்பர் வந்து 210 kg ஹாப்பர். அது ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீட் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஃபீடரா நம்பி போகும். இப்போ நீங்க கேட்கலாம், செகண்ட் ஃபீடர்ல தேர்ட் ஃபீல்ட்ல வந்து ஃபீட் இல்லை, ஆனால் லாஸ்ட் ஃபீல்ட்ல வந்து ஃபீட் இருக்கு, எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லி. இப்போ வந்து ஃபீடருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபீல்ட்ல வந்து ஒரு சென்சார் மாட்டிருக்கும். அந்த சென்சார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ல இருக்கும், அந்த ஃபீடரோட கழுத்து பகுதியில் இருக்கும். அதனால என்னன்னா ஃபீட் வந்து லைட்டா கம்மியானாலே உங்களுக்கு வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்டர்ஸ் வந்து நம்ம வந்து கிராம்ப்டன் மோட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அதனால உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் இஷ்யூனாலோ எதுனாலும் நம்ம இமீடியட்டா வந்து நீங்க எந்த கிளைமும் பண்ண வேண்டியதில்லை, நம்மளே ஓனா கிளைம் பண்ணி நம்மளே உங்களுக்கு இமீடியட்டா சேஞ்ச் பண்ணி விட்டு தான் நான் கிளைம் பண்ணி தரோம். உங்களுக்கு வந்து இதுல கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும், அது ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஆஃப் அப்படின்னு சொல்லி. ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போட்டுட்டீங்கன்னா உங்களோட ஒரே வேலை வந்து ஃபீடை வந்து ஃபில் பண்றது மட்டும்தான். மற்றபடி எல்லா ஃபீடு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். நீங்க எதுவுமே நீங்க வந்து டச் பண்ண தேவையில்லை. ஆஃப்ங்கிறது உங்களுக்கு நார்மலா ஆஃப் பண்ணி வைக்கிறது. மேனுவலுங்கிறது கடைசியா கோழி பிடிக்கும் போது உங்களுக்கு எல்லா ஃபீடரையும் ஷட் ஆஃப் க்ளோஸ்னு இருக்கும். அந்த மெத்தடை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கடைசி ஃபீடில் எல்லா ஃபீடையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கெல்லாம் பிரான்ச் இருக்கு, நம்ம இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நீங்க வந்து எங்க ஷோரூமை டைரக்டா விசிட் பண்ணலாம். அப்படின்னா உடுமல்பேட், நாமக்கல், தாராபுரம், தேனி, சாத்தூர், தருமபுரி, அப்புறம் ஸ்டில் ஆந்திரா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கோலாரில் இருக்கு, கர்நாடகாவில் வந்து பழம்நேரில் இருக்கு. ஸ்டில் நாங்கள் நிறைய பிரான்ச்சஸ் போட நாங்கள் வந்து பிளான்ல இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணதுலேருந்து மினிமம் ஒரு 4 to 5 days எல்லா மெட்டீரியலுமே சப்ளை பண்ணி தரோம். எல்லாமே ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு.